சரி சொல்லு சொல்லு. சூப்பர் 8ல யார் கூடன்னு கேட்டேன், கரெக்டா சொன்னேன். அப்புறம் செமி யார் கூடன்னு கேட்டேன், இப்ப ஃபைனல் யார் கூடன்னு சொல்லி டைம் இல்லடா எனக்கு. நீங்க கேட்கறத பார்த்தா ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு இப்ப உங்களுக்கு கூட வரணுமா இல்ல? டைம் இல்லன்னு சொன்னா சரி, யார் வந்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு? யார் வந்தா என்னடா, கப்பு எங்களுக்கு தான் அப்படின்றது பிக்ஸ் ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் அடிச்ச தைரியம். ஆப்கானிஸ்தான் இல்லடா, அன்பீட்டன் சவுத் ஆப்பிரிக்காடா. இது வரைக்கும் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே அன்பீட்டன் டீமா இவ்வளவு பெரிய ஸ்ட்ரீக் வந்து ஆக்சுவலா வந்து அதேதான் 2 வரலாறு வந்து இந்த T20 வேர்ல்டு கப் வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து முதல் முறையா செமிஃபைனல் வந்தது. இன்னொன்னு வந்து இத்தனை வருஷம் கிரிக்கெட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையா ஃபைனல் போயிருக்கு. 1992ல இருந்து செமிஃபைனல் வெளியே போயிடுவாங்க, செமிஃபைனல் வெளியே போயிடுவாங்க. இதான் முதல் முறையா. செமி தாண்ட மாட்டாங்க. செமி விளையாண்டீங்களா வீட்டுக்கு போங்க, அப்படிதான் மைண்ட் செட்டா இருக்கும். பட் முதல் முறையா ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்காங்க டீம் சவுத் ஆப்பிரிக்கா. அது இல்லாம இந்த சீசன் அன்பீட்டனா இருந்திருக்கு, பெரிய விஷயம் தான் அது. 8 மேட்ச் வந்து தோற்காம ஆடி இருக்காங்க கண்டினியூஸா. T20 வேர்ல்டு கப்ல இந்த அளவுக்கு கண்டினியூஸான வின் எந்த டீமுமே யாருமே கிடையாது வரைக்கும். இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சாங்கன்னா மேல வரலாம். இந்தியா அது வரைக்கும் இந்தியாவுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு போட்டி வந்து பாத்தீங்கன்னா அதான். ஆமா, அப்போ ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா டீம் சவுத் ஆப்பிரிக்கா தான். இன்னைக்கு நடந்த சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் மேட்சான ஃபுல் டீடைல் வீடியோ பார்க்கலாம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு சூப்பரான ஒரு செமிஃபைனல் பார்த்தோம். ஸோ சூப்பர் 8ல இருந்து காலையில மேட்ச் எல்லாமே செம்மையா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அதான்ப்பா சொன்னேன், ரன் மழை கேள்விப்பட்டிருக்கேன். 2 மணி நேரத்துல மேட்சை முடிச்சுட்டு போயிட்டு 2 மணி நேரமே அதிகம்னு நினைக்கிறேன். ரன் மழை கிடையாது, விக்கெட் மழை தான் விழுந்துகிட்டே இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையா ஃபைனல் போயிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, சவுத் ஆப்பிரிக்கா எக்கச்சக்கமான விக்கெட் எடுத்து எல்லாரையும் ஆப்போனன்ட் எல்லாம் சும்மா கதற விட்ட டேல் ஸ்டெயின் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு கொடுத்த கிஃப்டா பாக்குறேன் நான். சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி ஃபைனலுக்கு போய் இந்தாங்க கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெயினுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா விஸ் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா ஒரு பெரிய டஃப்பான போட்டியா இருக்கும். ஆப்கானிஸ்தான் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. ஆப்கானிஸ்தான் ஃபைனல் போகவும் வாய்ப்பு இருக்கு. நான் கதறிட்டு இருந்தேன். பட் ஆனா மேட்ச் ஃபைட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஃபைனல் போனா எப்போ குர்பாஸ் விக்கெட் போச்சு, ஓபனர்ஸ் தூக்குனாங்களோ அங்கேயே மேட்ச் போயிருச்சு முடிவு பண்ணிட்டேன். அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா வந்து சேஸ் பண்ணவங்க தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. இவங்க டாஸ் வின் பண்ணோம்னா பேட்டிங் பண்றேன்னு முதல்ல எடுத்தாங்க. அவங்க மேல உள்ள கான்ஃபிடென்ட், ஏன்னா பவுலிங் யூனிட் நல்லா இருக்கு, பேட்டிங் ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டு போனா போதும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எடுத்தாங்க. பட் நல்ல மூவ் தான் இது ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்குமே. ஆனா அந்த பிச்சுக்கு சாதகமா அமையல. சூப்பரா மார்க்கரை மூவ் பண்ணியிருந்தாரு. ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலர் இறக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அந்த பிச்சில் ஃபாஸ்ட் பாலரோட ஆதிக்கம் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. யான்சன் பவுலிங் போட்டார் 3 விக்கெட். அதுக்கப்புறம் ரபாடா உள்ள வந்தாரு 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவரே மேடின் 2 விக்கெட் சூப்பரா எடுத்தாரு, வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள வந்த எல்லா பவுலர்ஸுமே கலக்குறாங்க. ஷம்சி 3 விக்கெட் எடுத்தாங்க. நான் பாக்குறேன்னா லக் ஃபேக்டர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நிதிஷ் 2 LBW எடுத்திருப்பாரு ஷம்சி, 2மே அம்பையர் கால். அப்ப என்ன மைண்ட்ல ஓடும் ஆப்கானிஸ்தானுக்கு, யாரா நீங்க அப்படின்ற மாதிரி ஓடும். ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு லக்கு ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு ரன்ல வின் பண்றது, கடைசி பால்ல வின் பண்றது, ஃபுல் டாஸ் போட்டாலும் வின் பண்றது, இந்த மாதிரி ஆப்போனன்ட் சப்போர்ட் பண்ணி வின் பண்றது, அதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் நடக்குது. இன்னொன்னு நோர்க்கியா இருக்காரு பாரு, அவர் ஒரு வேலை பார்த்தாரு நடுவர், தெரியுமா தெரியாதா? என்ன சொல்லுங்க. ரஷீத் கானுக்கு அவருக்கு பயங்கரமான போர் போயிட்டு இருக்கு. எனக்கு சிரிப்பு போடுறாரு, ரஷீத் கான் வந்து முறைக்கிறாரு, இவரு முறைக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னு அம்பியார்ட்ட போறாங்க, பிரச்சனை நடக்குது, விலக்கி விடுறாரு, திரும்ப போடுறாரு, திரும்ப முறைக்கிறாரு, மாத்திரம் உள்ள வந்து பிரிச்சு விடுறாரு. அப்புறம் அந்த பேட்டரியில ஒரு நோக்கியா தான் வின் பண்ணாரு. சரியான போல்டு, ஆப்ஷன் பறந்தது. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மேட்சா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா 56 ரன் தான் அடிக்க முடிஞ்சது டீம் ஆப்கானிஸ்தானால. ஏன்னா வந்து யாருமே பெரிய இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஆடல, யாருக்குமே ஃபுட் ஒர்க்கே இல்ல. டப்பு கேட்ச். இப்ப வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் அப்படின்னாவே T20 ஆடுற மாதிரியான பேட்ஸ்மேன் அடிதடியா அடிக்க போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேன் மட்டும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனை எடுக்கிறது கிடையாது. ஆனா இங்க வெஸ்ட் இண்டீஸும் அமெரிக்காவும் சரி, பிச்சு ஸ்லோவா இருக்கு, ப்ராப்பர் கிரிக்கெட் ப்ராப்பர் நாக் ஆடக்கூடிய ஆள் மட்டும் தான் இங்க வந்து சக்சீட் ஆகுறாங்க. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க மற்ற டீம்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களோட முக்கியமான ஓபனர்ஸ் 2 பேர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. குர்பாஸ் 2 பேருமே டாப் 5 ரன் கேட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்தாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரோட விக்கெட் போன உடனே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சிருக்கும் அங்கேயே. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுக்கு ரீசனும் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாஸ் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணதான் வரும். ஒரு 120 130 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா 130 அந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் பெரிய ஸ்கோர். 97 தான் அதிகபட்ச ஸ்கோர் அந்த பிச்சில். 110 போயிருந்தாலே போதும் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் டஃபா அமைய நினைச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா இங்க ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாங்க. குவிண்டன் டிகாவோட விக்கெட் விழுந்திருக்கும். ஸோ ஃபெயிலியர் சூப்பரா இருக்கு. அந்த ஃபெயிலியர் எனக்கு தேவை. ஏன்னா அப்பதான் ஃபைனல் ஒன்று செம்மையா இருக்கும். இங்கேயே அடிச்சாருன்னா வேலை முடிஞ்சு நினைச்சா அந்த ஃபெயிலியர் தேவை.
அதுக்கப்புறம் ஹென்ரிக்ஸ் அண்ட் மார்க்ரமோட பேட்டிங் செம்மையா இருந்துச்சு. அவங்க ரொட்டேட் பண்ணாங்க. அததான் வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணல. இது வரைக்கும் இத்தனை போட்டியில ஆடாத அந்த 2 பேரும் முக்கியமான போட்டியில வந்து ஆடி கொடுத்திருந்தாங்க. சோ நிறைய பேர் வந்து ஷம்சியை பாராட்டலாம், யான்சனை பாராட்டலாம், ரபாடாவை கூட பாராட்டலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் அவர் தான் மெயின் கீ இந்த செமிஃபைனல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேட்டிங் மட்டும் கிடையாது, ஒரு கேப்டனாவும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சோ மார்க்ரமுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்காவாக அண்டர் 19 வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன். நல்ல பாயிண்ட் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா SA20 நடந்துட்டு இருக்குல்ல, 2 வருஷம் தான் நடந்திருக்கு. 2 வருஷமா அவர் தான் சாம்பியன் கேப்டனா. சோ அந்த அளவுக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா. சன்ரைசர்ல அவர் கேப்டனா போட்டதா கூட கப் எடுத்து கொடுத்திருப்பாரு. அதனால கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஆமா. சோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் இல்ல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே மார்க்ரமோட கேப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. அவருக்கு ஒரு லக் இருக்குன்னு நீ சொல்றது சூப்பரா. கேப்டன் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். பிளேயர்ஸோட சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்கு. நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ரபாடாலாம் வேற லெவலில் போட்டுட்டு இருக்காரு. யான்சன் ஆகட்டும், நோக்கியா ஆகட்டும், ஷம்சி எல்லாருமே கலக்குறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பிரசன்டேஷன்ல கூட ரபாடாட்ட கேட்டிருந்தாங்க, நாங்க 100% எஃபர்ட் போட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா நாங்க ஜெயிக்கிறதா ஆடுவோம், கண்டிப்பா நாங்க ஜெயிக்க தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரபாடா கூட. டீம் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க நிதிஷ். இதுக்கப்புறம் ஃபைனலுக்குள்ள வரப்போது இந்தியாவா இங்கிலாண்டான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அங்க மழை வர வாய்ப்பு இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. மழை வந்தா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வந்தாங்க. இந்த செமிஃபைனல் தான் ஒரு மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அந்த செமிஃபைனல் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ரிவெஞ்ச் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா இந்த கௌஷிக் வந்தாலும் மழை வரப்போகுது, வரட்டும். ஆனா வராம இருந்தா நடக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இங்கிலாந்து கூட நம்ம தோத்தா வெளில போன செமில. சோ அதே ரிவெஞ்ச் திரும்ப நடக்க போகுது. இல்ல மழை வந்து மேட்ச் கேன்சல் ஆனா என்ன நடக்கும்னு சொல்லிடுங்க. இந்தியா உள்ள போயிடுங்க, அவ்வளவுதாங்க. இதாம ஆசைப்படுறாங்க. ஆசைப்படல. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஃபைட் நடக்கட்டும். ஃபைட் நடக்கட்டும். பட்லர் ஃபார்முக்கு வந்திருக்காரு, சால்ட் ஃபார்ம்ல இருக்காரு. இங்கிலாந்து இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஒரு டவுட், இப்போ ஒரு ஃபேவரட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து ரெண்டுமே உள்ள வந்தா யார் ஜெயிக்கணும் வேண்டுவீங்க? நான் அப்பயும் நான் சொல்றேன், நான் கிரிக்கெட்டா பேசுறேனே, சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்க. இந்தியா உள்ள வரும்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப பாத்துக்கோங்க, நான் ப்ரூவ் பண்ண வச்சுட்டேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறதுலாம் இல்லைங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், 56 அடிச்சாங்க இல்லையா ஆப்கானிஸ்தான். சோ இது வரைக்கும் T20 வந்து லோயஸ்ட் ஸ்கோரா பெரிய டீம் அடிச்சு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 2021 அடிச்சாங்க 55க்கு ஆல் அவுட். சோ அந்த மாதிரி ஒரு டீம் ஆடும்போது ஆப்கானிஸ்தான் ஆடுறது என்ன இருக்கு? ஆப்கானிஸ்தானோட மோசமான ஒரு டோட்டலுமே T20 பரவாயில்லைங்க. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துறோம். ஏன்னா பிகாஸ் வந்து அவங்களுக்கு செமிஃபைனல் வந்து பெரிய விஷயம் தான். அண்ட் அவங்களுடைய கிரிக்கெட் வந்து வேற லெவல்ல வளர்ந்துட்டு வந்தது ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. ஏன்னா டீம் ஆஸ்திரேலியா பல தடவை சாம்பியன், ஆஸ்திரேலியா அடிச்சு நொறுக்குனாங்க, நியூசிலாந்து அடிச்சு நொறுக்குனாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அண்ட் USA ஆல்சோ சூப்பரான கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, செம்மையா இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டீமை வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா 2026 T20 வேர்ல்டு கப்பும் சரி, 2027 ODI வேர்ல்டு கப் சரி சம்பவம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே பயப்படுவாங்க, எப்ப இவனுக்கு எப்போ மேல வருவானுங்கப்பா, கொஞ்சம் பார்த்தாடுன்னு சொல்லிட்டு அந்த பயத்தை கொடுத்துட்டாரு ரஷீத் கான். சூப்பர் பயத்தை காட்டிட்டாங்க. வெல் கேப்டன்சி அண்ட் பிராவோ, குட் பவுலிங் கோச் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்து ஃபைனலுக்கு யார் வரான்னு சொல்லிட்டு டீம் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்து நானும் ரெடியா இருக்கேன். யாருப்பா? இந்தியா. ஓ ஜாஸ்த பாஸ் அதுக்கு பதில் சொல்லுவாரு. அடுத்த வீடியோல பாக்குறோம். Until then, bye from Vijay Chitti and Nitish.